மனவளக்கலை என்னும் வாழ்க்கை கல்வியை உலக சமுதாய சேவா சங்கம் ஸ்கை யோகா இணைய வழியே 12 நாட்கள் அடிப்படை பயிற்சியாகவும் அதனைத் தொடர்ந்து 4 மாதங்கள் சான்றிதழ் கல்வியாகவும் நம் இல்லம் தேடி வந்து அளித்து வருகிறது. இந்த சிறப்பான செய்தியினை நமது உறவுகளிடமும் நட்புகளிடமும் பகிர்ந்து அனைவரும் உடல் நலத்துடன் ஆரோக்கியமாக அமைதியாக வாழ நம்மால் ஆன சிறு உதவியினை செய்வோம். நம் அருட்தந்தை அவர்களின் கனவாம் உலக அமைதிக்கு நம்மால் என்ற சிறு தொண்டினை செய்து குருவின் கனவினை நனவாக்குவோம். மேலும் விவரங்களுக்கு குண்டலினி yoga.edu.in என்ற இணையதளத்திற்கு செல்லவும். வாழ்க வளமுடன். பொழுது தவத்தினை தொடர்ந்து தீதும் நன்றும் பிறர் தரவாரா என்ற தலைப்பில் பேராசிரியர் அருள்நிதி சுயம்புக்கனி பாண்டி அம்மா அவர்கள் நமக்கு சிந்தனை விருந்து வழங்க இருக்கின்றார்கள். அம்மா அவர்களை அன்புடன் அழைத்து அமர்கின்றோம். வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க வளமுடன் அம்மா. இன்று துரிய தவத்தை சிறப்பாக நடத்திய அம்மாவை வாழ்த்துவோம். அனைவரும் துரிய நிலைக்கு வந்து விடுவோம். பேராசிரியர் அருள்நிதி லில்லி கோபால் அம்மா அவர்கள் வாழ்க வளமுடன். அம்மா அவர்களும் அவர்களது அன்பு குடும்பமும் அருட்பேராற்றல் கருணையினால் உடல் நலம், நீளாயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெஞ்ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் அம்மா. நன்றிகள் அம்மா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. அனைவருக்கும் வணக்கத்தையும் வாழ்க வளமுடன் என்ற வாழ்த்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்று சிந்தனைக்கு எடுத்துக்கொண்ட தலைப்பு தீதும் நன்றும் பிறர் தர வாரா. தீதும் நன்றும் பிறர் தர வாரா என்கிறார் கணியம் பூங்குன்றனார். அதாவது நமக்கு வரும் தீமையும் நன்மையும் பிறர் மூலம் நமக்கு வராது. நாம் செய்த செயலின் விளைவுதான் தீமையும் நன்மையுமாக நமக்கு வருகிறது. நாம் என்ன செய்கிறோமோ, அதாவது நல்லதாகட்டும் தீயதாகட்டும், அதுதான் நமது வாழ்க்கையில் நன்மையும் தீமையுமாக வருகிறது. மகான் ஒரு கவியில சொல்றாங்க, எண்ணம் சொல் செயல் என்ற மூன்றினாலும் எவர்க்கெனிலும் தனக்கெனினும் இன்றோ பின்னோ மண்ணுலகில் உணர்ச்சிக்கோ கற்பனைக்கோ மாசு எனும் துன்பம் எழா வகையினோடும் உண்மையிலே இன்பத்தை விளைத்து கொண்டே உலக இயல்போடு ஒட்டி வாழும் செய்கை புண்ணியமாம். இதற்கு முரணானவெல்லாம் புத்தி மிக்கோர் பாவம் என விளங்கி கொள்வார்னு சொல்றாங்க. இப்போ நம்ம எல்லாருமே எண்ணம் சொல் செயல் இந்த 3 வகையில தான் செயலாற்றி வர்றோம், வாழ்கிறோம். அப்போ ஒவ்வொரு செயலுக்கும் ஒரு விளைவு உண்டு. அந்த விளைவு தனக்கோ பிறருக்கோ தற்காலத்திலோ பிற்காலத்திலோ அறிவுக்கோ உடல் உணர்ச்சிக்கோ துன்பம் தருமானால் அதை பாவம் என்றும், எண்ணம் சொல் செயல் ஆகியவற்றால் தனக்கோ பிறருக்கோ தற்காலத்திலோ பிற்காலத்திலோ அறிவிற்கோ உடல் உணர்ச்சிக்கோ துன்பம் தராது விழிப்போடு துன்பங்கள் நீங்குகின்ற வகையில் செய்யப்படுகின்ற செயல் யாவும் புண்ணியம் என்றும் மகன் சொல்றாங்க. அதனால துன்பம் தரும் செயல்கள் அனைத்துமே பாவங்கள் தான். இவையே பாவ பதிவுகள்னு சொல்றோம். இப்ப இதுக்கு இடம் அளித்தால் அவை திரும்ப திரும்ப பிரதிபலிப்பு செயல்களாக விளைந்து தனக்கும் பிறருக்கும் வாழ்வில் துன்பத்தை ஏற்படுத்துகிறது. திருவள்ளுவர் சொல்வார் ஒரு பாடல்ல, தீயவை செய்தார் கெடுதல் நிழல் தன்னை வீயாது அடி உறைந்தற்றுன்னு. அதாவது தீமை செய்தவர்கள் தப்பி விட்டதாக நினைச்சா கூட அவர்கள் செய்த தீவினை அவர்களை விட்டு நீங்காமல் நிழல் போல தொடர்ந்து சென்று உரிய காலம் வரும்போது அவர்களை கண்டிப்பாக அழிக்கும். இப்போ பசி எடுக்குது, உணவு சாப்பிட்டு பசியை போக்கிக் கொள்றோம். ஆனா நாவுக்கு சுவையாகவும் நன்றாக இருக்கு அப்படிங்கிறதுக்காக அதிகப்படியா நம்ம சாப்பிட்டோம்னா என்ன ஆகும்? உண்ட உணவே தீமையை உண்டாக்குது. அதாவது அளவு முறை மாறுகின்ற போது இன்பமே துன்பமாக மாறுகிறது. அப்ப நம்ம செய்யும் செயல்களினால்தான் தீமையும் நன்மையும் வருகிறது. ஒரு கதை பார்க்கலாம். முற்காலத்துல ஒரு புகழ்பெற்ற மன்னர் தன் நாட்டு அரண்மனையில் வைப்பதற்காக ஒரு பிரம்மாண்டமான சிவன் சிலையை வடிக்க விரும்பினாராம். இதுக்காக நாட்டின் தலை சிறந்த சிற்பியான வீரபாகு என்பவனை அழைத்தார். அவனுடன் சேர்ந்து பணியாற்ற இளம் வயது சிற்பியான அழகன் என்பவனையும் நியமித்தார். இப்ப வீரபாகு அனுபவம் மிக்கவன், ஆனால் தலைக்கணமும் பொறாமை குணமும் கொண்டவன்.
அழகன் அமைதியானவன், திறமையும் அர்ப்பணிப்பும் மிக்க உழைப்பாளி. சிலை வடிக்கும் பணி தொடங்கியது. அழகன் தன் முழு திறமையையும் காட்டி அந்த சிலையின் முக அமைப்பை மிக நேர்த்தியாக வடிவமைத்தான். இதை பார்த்த வீரபாகு, இந்த சிறுவன் என்னை விட பெரிய ஆளாக வந்து விடுவானோ, இவனுக்கு பாராட்டு கிடைப்பதை தடுக்க வேண்டும் என்று பொறாமைப்பட்டான். ஒரு நாள் இரவு அரண்மனையில் காவல் இல்லாத நேரத்துல வீரபாகு ரகசியமா அந்த சிலை இருக்கும் இடத்திற்கு சென்றான். அழகன் வடித்த அழகிய சிலையின் முக அமைப்பை சிதைக்க எண்ணி அந்த உளியால சிலையின் மூக்கு பகுதியில பலமாக ஒரு வெட்டு வெட்டினார். ஆனா அழகன் சிலையின் தரத்தை சோதிப்பதற்காக ஒரு தந்திரம் செய்திருந்தாராம். அந்த சிலையின் தலைப்பகுதியில் ஒரு ரகசிய இரும்பு அச்சை வைத்திருந்தான். வீரபாகு உளியால் பலமாக வெட்டிய போது அந்த உளி இரும்பில் பட்டு தெரித்து நேராக வீரபாகுவின் கண்ணிலேயே குத்தியது. வலி தாங்காமல் அவன் அலறினான். மறுநாள் காலையில் விஷயம் மன்னனுக்கு தெரிந்தது. ரத்தம் சொட்டும் கண்ணோடு நின்ற வீரபாகு, அழகன்தான் என் கண்ணை குத்திவிட்டான், என்னை சதி செய்து பழி வாங்கி விட்டான் என்று அழகன் மீது பொய் குற்றம் சாட்டினான். மன்னன் அங்கிருந்த தலைமை அமைச்சரை வைத்து ஆராய்ந்தார். சிலையின் மூக்கில் விழுந்த வெட்டும் வீரபாகுவின் கையில் இருந்த உளியின் அளவும் அவனது கண்ணில் இருந்த காயமும் ஒரே நேர்கோட்டில் பொருந்தி வந்தன. வீரபாகு அழகனை கெடுக்க நினைத்து தன் கை ஒளியாலேயே தன் கண்ணை கெடுத்து கொண்ட உண்மை அம்பலமானது. அப்போது மன்னன் வீரபாகுவை பார்த்து, அழகன் உனக்கு எந்த தீங்கும் செய்யவில்லை, நீ அவனுக்கு தீமை செய்ய நினைத்தால் அது உனக்கே தீமையாக முடிந்தது அப்படின்னு சொல்றார். அதான் தீதும் நன்றும் பிறர் தர வாரா என்பதற்கு நீயே சாட்சி என்று கூறி அவனுக்கு தண்டனையும் வழங்கினார். அப்ப நம்ம பிறருக்கு செய்யும் தீமை ஏதோ ஒரு வடிவில் நமக்கே திரும்பி வரும். நமக்கு நடக்கும் நல்லவைகளுக்கும் கெட்டவைகளுக்கும் மற்றவர்கள் காரணம் அல்ல, நம் எண்ணங்களும் நம்முடைய செயல்களும் தான் காரணம். இப்போ உலகத்துல பிறந்த குழந்தை முதற்கொண்டு எல்லாருமே ஏதாவது ஒரு செயலை செய்துட்டே தான் இருக்காங்க. அப்போ ஏதேனும் ஒரு செயலை செய்யாம யாராலும் இருக்க முடியாது. எந்த செயல் செய்தாலும் அதுக்கு ஒரு தக்க விளைவு உண்டாகுது என்பது நம்ம ஒவ்வொருவருக்கும் வாழ்க்கையில அனுபவமா நம்மளுக்கு கிடைச்சிருக்கும். இப்போ செயல் விளைவு, அந்த விளைவால பிரிதொரு செயல், அதற்கு ஒரு விளைவு என்ற செயலும் விளைவும் அடுத்தடுத்து வருகின்றன. அப்ப செயல் செய்வது மனிதன், விளைவாக வருவது இறைநிலை. எனவேதான் கீதையில் கண்ணன் சொல்றாரு, கடமையை செய், பலனை எதிர்பார்க்காதே. இப்ப இறைநிலைக்கு அப்பாலோ தெரியாமலோ எந்த செயலையும் செய்ய முடியாது. செயலுக்குள்ளாகவே இறைநிலை இருந்து கொண்டு செயலுக்கான விளைவை சுருக்கி வைத்திருக்கிறது. அப்ப மனிதனுடைய ஒவ்வொரு செயலிலும் அதற்கு தக்க விளைவுகளை தவறாமல் பெற ஏற்ற அமைப்புதான் செயல் விளைவு தத்துவம். தவறின்றி தக்கபடி இறையாற்றலால் வழங்கப்படும் நீதி, இதையே இயற்கை சட்டம் என்கிறோம். அது மகான் ஒரு பாடல்ல சொல்றாங்க, தப்பு கணக்கிட்டு தான் ஒன்றை எதிர்பார்த்தால் தப்புமோ இயற்கை விதி, ஒழுங்கு அமைப்பிற்கேற்றபடி அப்போதைக்கு அப்போது அளிக்கும் சரிவிளைவு, எப்போதும் கவலையுற்று இடர்படுவார் இதை உணரார். முன்னோர்கள் சொல்வாங்க, வினை விதைத்தவன் வினை அறுப்பான், திணை விதைத்தவன் திணை அறுப்பான். திருவள்ளுவர் ஒரு பாடல்ல சொல்றாரு, பிறர்க்கின்னா முற்பகல் செய்யின், தமக்கின்னா பிற்பகல் தானே வரும். ஒரு பந்து ஒன்றை நமக்கு முன்னால இருக்க ஒரு சுவர் மீது வீசினோம்னா அது அடித்தவரை நோக்கி திரும்பி வருவது போல நாம் எந்த செயல் செய்தாலும் விளைவு நம்மை நோக்கியே வருகிறது. அததான் நியூட்டன் தேர்ட் லா சொல்லுது, for every action there is an equal and opposite reaction. விதைத்தவன் உறங்கி விடுவான், விதைகள் உறங்குவதில்லை. எண்ணியவன் உறங்கி விடுவான், எண்ணங்கள் உறங்குவதில்லை. அப்ப எப்பதாவது நம்ம விதைத்த விதை என்றாவது ஒரு நாள் முளைத்து வந்துவிடும். அதுபோல நம்ம எண்ணிய எண்ணம் உடனே செயலுக்கு வரலனாலும் எப்பொழுதாவது அது செயலுக்கு வந்துவிடும். குறிதவறி துப்பாக்கி வெடிப்பதை ஒக்கும் நெறிதவறி செய்யும் செயலின் விளைவு. இப்போ செயல் விளைவு தத்துவம் பெறாத மனிதனின் வாழ்வு கயிறு அருந்த காற்றாடி போல நிலை காணாது தத்தளிக்கும். இப்போ ஒவ்வொரு செயலையும் மனிதன் செய்கிறான், இறைவன் அதுக்கு கூலி தருகிறான். அப்ப கூலி தரும் கணக்கை இறைவன் மனிதன் செயலிலேயே உள்ளடக்கி இருக்கிறான். அது ஒரு சித்தர் பாடல்ல சொல்வாரு, ஆங்கார காலமதில் அகந்தை செய்தால் அத்தனையும் பாழாகி போயிடாது, சாங்காலம் வரும்போது இவைகளெல்லாம் சத்தியமாய் வினையாக முடியும் அப்பான்னு சொல்றார். அப்ப செயல் விளைவு தத்துவத்தை மனிதன் உணராமல் தான் கடவுள் முன்னால் நின்று எனக்கு ஏன் துன்பமும் சிக்கலும் வருது, என்னுடைய துன்பத்தை நீக்கி வை,
அப்படின்னு வேண்டுறாங்க. அப்ப இறைவனுக்கு நான் 108 தேங்காய் உடைக்கிறேன், முடி காணிக்கை செலுத்துறேன், உண்டியல்ல இவ்வளவு காணிக்கை போடுறேன் அப்படின்னு பிரார்த்திக்கிறாங்க. ஆனா அது நடக்குமா என்றால் இல்லை. அவன் செய்த செயல்தான் விளைவாக நிச்சயமாக வருகிறது. செயலிலே விளைவாக தெய்வ ஒழுங்கமைப்பிருக்க பயன் என்ன, தவறிழைத்து பரமனை பின் வேண்டுவதால் அப்படின்னு மகான் சொல்றான். இப்ப நம்ம எல்லாருமே எப்படிப்பட்ட வாழ்க்கை வாழணும்னு நினைக்கிறோம்னா, அமைதியான வாழ்க்கை, துன்பமே இல்லாத வாழ்க்கை, மகிழ்ச்சியான வாழ்க்கை அமையணும்னு தான் நினைக்கிறோம். ஆனா வாழ்க்கை அப்படி இருக்கா? துன்பமும் சிக்கலுமா தான் இருக்கு. அதுக்கு காரணம் என்னன்னா, தந்தை தாய் இருஉயிரும் ஒன்று சேர்ந்து தலைத்தொரு உடலாகி உலகில் வந்தேன், அந்த ஈருயிர் வினைகள் அறமோ மற்றோ அளித்த பதிவுகள் எல்லாம் என் சொத்தாச்சு. அப்ப நம்முடைய பெற்றோர்கள் செய்த வினைப்பதிவுகள் தான் நம்முடைய துன்பத்திற்கு காரணம். இப்ப இறைநிலையை அடைய வேண்டும் என்ற நோக்கத்தோடு தான் நம்ம பிறந்திருக்கோம், வாழ்ந்து கொண்டும் இருக்கிறோம். இருந்தாலும் தேவை, பழக்கம், சூழ்நிலையினுடைய நிர்பந்தங்களினால் சில சமயங்களில் தெரிந்தோ தெரியாமலோ சில நேரங்கள்ல தவறு செய்திடுறோம். அப்ப அந்த இடத்திலே உணர்ச்சி வயப்பட்ட நிலையிலே அறிவு சிந்திக்க தவறியதாலே சூழ்நிலையின் நிர்பந்தத்தாலே தவறு நடந்து விடுகிறது. இதுக்கு ஒரு பழமொழி சொல்லுவாங்க, வந்த வேலையை விட்டு விட்டு பந்தக்கால பிடிச்சிட்டு இருக்கான்னு சொல்லுவாங்க. அதாவது இப்போ ஒருத்தருக்கு ஒரு விழாவில் பந்தல் போடும் வேலையை கொடுத்துருப்பாங்க. அவர் அதை செய்யாம பந்தல் காலை பிடிச்சிட்டு சோம்பேறியா வேடிக்கை பார்த்துட்டு நிற்பாரு. அதை தான் அப்படி சொல்றாங்கன்னு நம்ம நினைச்சோம். ஆனா அதுவல்ல அதன் பொருள். வந்த வேலை என்பது நம் பிறவி பயனை அடைவதுதான். அதை நாம் அடையும் வழியே நினைக்காமல் பந்தங்களை, அதாவது உறவுகள் மீது பற்று வைத்து அதிலே நாம் உழன்று கொண்டிருக்கிறோம். அதை தான் வந்த வேலையை விட்டுட்டு பந்தக்காலை பிடிச்சிட்டு இருக்கான் அப்படின்னு பெரியவங்க சொல்லியிருக்காங்க. இப்ப நம்ம செய்யக்கூடிய தவறுகள் எல்லாம் நம்ம உடலிலே பழிச்செயல் பதிவுகளாக பதிவு பெற்று மீண்டும் மீண்டும் துன்பங்களையே விளைவிக்கின்றன. அப்ப இந்த பழிவு செயல் பதிவுகள்லாம் நம்ம உடல்ல எங்கெங்க பதிவாகுது அப்படின்னு பார்க்கும்போது, உடல் செல்கள்ல இயக்க பதிவாகவும், மூளை செல்கள்ல நினைவு பதிவாகவும், உயிர் துகள்ல நுண்ணியக்க பதிவாகவும், வித்து செல்கள்ல தரப்பதிவாகவும், ஜீவகாந்த களத்துல பிரதிபலிப்பு பதிவாகவும், வான்காந்தத்துல சமுதாய பதிவாகவும் பதிவாகி தக்க காலத்தில் தனக்கும் தனது வித்துவெளி தோன்றும் சந்ததிகளுக்கும் தக்க விளைவுகளை ஏற்படுத்துகின்றன. இப்படி அலைகளாகவும் பதிவுகளாகவும் நம்ம உடல்ல தொடர்ந்து நடைபெற்ற வண்ணம் இருக்கிறது. இவ்வாறு புலன்கள் மூலம் உணரப்பெறும் அனைத்தும், அதாவது இன்பம், துன்பம், அமைதி, பேரின்பம் என்ற 4 வகையில் ஏற்படுகின்ற அனுபவம், விளைவு, தொடர் விளைவு எல்லாம் உடல்ல உள்ள உயிர் சக்தியில எல்லாவற்றிலும் அலைகளாக, விரிவு சுருக்க பதிவுகளாக பதிவாகும். அப்ப பிறகு நம்ம நினைக்கும் போது எல்லாம் விரிவடைந்து எடுத்துக்காட்டுது. இப்படி செயலாக பதிந்த எண்ணமும் செயலும் தேவையான பழக்கமான சூழ்நிலை கவர்ச்சியால மாறி அடிக்கடி மனிதனை செயல்படுத்து. இப்ப இந்த விளக்கங்களை கொண்டு ஒரு எண்ணம், ஒரு செயல் எவ்வாறு பதிவு, பிரதிபலிப்பு, செயலாற்றல், இன்ப துன்ப விளைவுகள் என்று 4ஆக மாற்றம் பெறுகிறது என்பதை நாம் உணரலாம். இப்ப இந்த உண்மையை நாம் உணர வேண்டும் அப்படின்னா அதுக்கு எந்த படிப்பு ஒன்றும் தேவைப்படாது, எந்த விஞ்ஞான கருவியும் கூட பயன்படாது. நம்முடைய மனம், நம்முடைய வாழ்க்கை முறை, நம்முடைய இன்ப துன்ப உணர்வுகள், நம் சிந்தனை இதனை கொண்டு நாம் உட்கார்ந்து அதற்குரிய முறையில் ஆராய்ச்சி செய்து அவரவர்களே தெரிந்து கொள்ள வேண்டியதுதான். விளைவில்லா வினை இல்லை, வினையினுடைய விளைவு பல தொக்கி நிற்கும் இயற்கை நீதி, விளைவுக்கும் வினைக்கும் இடை கால நீளம், விளைவு தரம் இவை வினையின் தன்மை ஒக்கும் என்பார்கள் மகா. அப்ப இதுதான் வினையும் விளைவுகளும் பதிவுகளாகும். இப்போ எந்தெந்த செயல் செய்தாலும் சரி அதற்கு ஒரு விளைவு உண்டு. விளைவில்லாமல் வினை இல்லை. நமக்கு புண்ணிய பாவம் என்ன என்பதும் தெரிந்து விட்டது. எங்கு எப்படி பதிவுகள் உண்டாகுது அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கிட்டோம். இப்ப இதை நம்ம மாற்றி விட வேண்டும் அப்படின்னு நினைக்கிறோம். ஆனா அதுக்கு சந்தர்ப்பங்கள் நேரும் பொழுது மாற்ற முடியவில்லை. இதுக்கு முன்பு எப்படிலாம் நம்ம செயல் செய்தோமோ அப்படியே செய்து கொண்டுட்டே போறோம். காரணம் என்னன்னா, பதிவுகளிலிருந்தும் பழக்க பதிவுகளிலிருந்தும் மறந்து விளக்கம் பெற்ற பிறகும் கூட தன்னை மாற்றிக்கொள்ள முடியவில்லை. விளக்கத்திற்கும் பழக்கத்திற்கும் இடையில் போராடி கொண்டிருக்கும் ஒரு வியத்தகு நிலையில் மனிதன் வாழ்ந்து கொண்டிருக்கிறான். இதுக்கு ஒரு பயிற்சி அவசியம். இப்ப முன்பு ஜீவகாந்த சக்தி உற்பத்தி ஆகிற பொழுது அந்தந்த புலன்கள்ல செல்களும் எப்படி இயங்கி கொண்டிருந்ததோ அதே முறையில் தான் இயங்கி கொண்டே இருக்கிறதுனால அந்த பழக்கத்தை நம்ம மாற்றிக்கொள்ள பயிற்சி வேண்டும். எண்ணத்தினாலோ அல்லது எண்ணிய உடனேயோ அதை மாற்ற முடியாது.
எண்ணி திட்டமிட்டு அகத்தாய்வு செய்து கொஞ்சம் கொஞ்சமா அதுக்கு மேல் பதிவு கொடுத்து மாற்று கொடுத்து அதுக்கு பிறகுதான் நம்ம மாற்ற முடியும். திருவள்ளுவர் சொல்றாரு, நுண்ணிய நூல் பல கற்பினும் மற்றுந்தன் உண்மை அறிவே மிகும். இப்ப எவ்வளவுதான் நம்ம நுண்ணிய நூல்களுக்கு பலவற்றை கற்றாலும் இது நல்லது இது கெட்டது என்று தெரிந்து கொண்டாலும் எத்தனையோ ஜென்மமாக பெற்ற வினை பதிவுகள் தான் நம்ம முன்னால் வந்து நிற்கும் அப்படின்னு சொல்றாரு. அப்ப அதுல இருந்து நம்ம இன்னைக்கு வரைக்கும் எத்தனை கோடி தலைமுறைகளாக வந்துள்ள மனிதனிடத்தில் எவ்வளவு காலம் என்னென்ன நிகழ்ச்சிகள், எண்ணிய எண்ணங்கள், செயல் விளைவுகள் அவ்வளவு அலைகளாகவும் பதிவுகளாகவும் மூளையில்தான் பதிவு பெற்று இருக்கு. இப்ப நம்ம உடல்ல உள்ள ஜீவகாந்த சக்தியானது அலையாக ஓடிக்கொண்டே இருக்கிறதுனால அந்த உடலில் உள்ள செல்களும் மூளையினுடைய செல்களும் எவ்விதமாக பதிவுகள் பெற்றுள்ளவோ அந்தந்த புலன்களின் தொடர்புக்கேற்ப, தேவைக்கேற்ப, தூண்டுதலுக்கேற்ப நினைவுக்கு அகக்காட்சியா எடுத்துக்கிட்டு இப்ப நம்மகிட்ட இருப்பாக இருக்கக்கூடிய அந்த உள்ளுணர்வு சக்தி, குணாதிசயங்கள், தன்மைகள் இவை எப்படி இருக்குது, எப்படி எங்கிருந்து வந்தன அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, நம்ம பிறந்த பொழுது நம்முடைய பெற்றோர்களிடமிருந்து அந்த கருவிலே 2 பேருடைய விந்தநாதம் ஒன்று சேர்ந்து உயிர் சக்தியாகி கருவாக அமைந்து நாம் பிறந்தோம். அவர்கள் செய்த வினைகள், அவர்களுடைய குணாதிசயங்கள், அவர்களுடைய பதிவுகள் அவ்வளவும் வித்திலே அலை வடிவமாக இருக்குது. அது மாத்திரம் இல்ல, அவங்க எங்கிருந்து வந்தாங்க, அவர்களது பெற்றோர் இப்படி பின்னாக்கி தொடரா போயிட்டே இருந்தோம்னா கடைசியில ஒரு மனிதன்ல போய் தான் முடியும். அப்போ 2 அறிவில் உள்ள ஜீவ இனத்தில் இருந்து ஐயறிவு உள்ள விலங்கின வரையில் எப்படி வாழ்கின்றன அப்படின்னு பார்த்தா, ஒரு ஜீவனை மற்றொரு ஜீவனை பிடித்து கொண்டு உணவாக கொண்டுதான் வாழ்வை நடத்துகின்றன. இந்த பறித்துண்ணும் செயல்தான் விலங்கினத்தினுடைய செயல். தற்போது மனிதனை இப்ப நம்ம எடுத்துக்கொண்டோம்னா எல்லா ஜீவன்களுடைய குணாதிசயங்களும் தன்மைகளும் பதிவாகி உள்ளது என்பதை தெரிந்து கொள்ளலாம். இப்ப மனிதன் விலங்கினத்தின் வித்தெடுத்து வந்துள்ளதால் விலங்கினத்திடம் உள்ள குணங்களான பிற உயிரை வதைத்தல், பிற உயிரை கொல்லுதல், பிற உயிரின் உடலை திருடுதல், பிற உயிரின் வாழும் சுதந்திரத்தை அழித்தல் என்ற 4 குற்றங்கள் மனிதனிடம் தொடர்ந்து வருது. அந்த விலங்கினத்திடம் உள்ள பறித்து உண்ணும் செயலானது மனிதனிடத்தில் மேலும் பொருள், புகழ், அதிகாரம், புலனின்பம் இந்த 4 தேவைகளையும் தனதாக்கி கொண்டு வாழக்கூடிய அளவில் அதே விலங்கின பதிவு மனிதனிடம் வேலை செய்கிறது. இந்த செய்கைகளை மாற்றி அமைத்து கொண்டு வாழ முடியுமா என்றால் வாழ முடியும். வாழ்வேன் என்ற துணிவும் ஆற்றலும் பெற்று அதற்கு தகுந்தவாறு செயல்களை செய்ய வேண்டும். திருமூலர் ஒரு பாடல்ல சொல்றாரு, தானே தனக்கு பகைவனும் நட்டானும், தானே தனக்கு மறுமையும் இம்மையும், தானே தான் செய்த வினைப்பயன் துய்ப்பானும், தானே தனக்கு தலைவனும் ஆமேன்னு சொல்றார். அதாவது நம்ம தான் பகைமைக்கும் நட்புக்கும் காரணம், மறுமை இன்பங்களையும் இம்மை துன்பங்களையும் அனுபவிப்பதற்கு காரணம் நம்ம தான். நம்ம செய்த நல்வினை பயன் தீவினை பயன் அனுபவிப்பதற்கும் காரணம், நம் தலைமை நிலை பெறுவதற்கு நாமே காரணம்னு சொல்றார். அப்ப தீதும் நன்றும் பிறர் தர வாரா என்ற பாடலை நம்ம ஆராய்ந்து பார்த்தோம்னா, மகாபாரதத்துல இறுதியில பாண்டவர்கள் வென்றார்கள், கௌரவர்கள் தோற்றார்கள். அப்போ நம்மளுக்கு இந்த கதை எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான். பாண்டவரின் வெற்றியாகிய நன்மைக்கு அவர்களே தான் காரணம். கௌரவரின் தோல்வியாகிய தீமைக்கு அவங்க தான் காரணம். பாண்டவர்கள் நல்ல மனம் கொண்டவர்களாக விளங்கினார்கள். அவர்கள் சொல்லும் செயலும் கூட அவ்வாறே இருந்தது. அதனாலதான் அவங்கள நம்ம நல்லவங்கன்னு சொல்றோம். ஆனா கௌரவர்கள் பொறாமை, வஞ்சம், சூழ்ச்சி ஆகியவற்றின் இருப்பிடமாக விளங்கினார்கள். தீய எண்ணம், சொல் செயல்தான் வெளிப்படுத்தினாங்க. அதனால அவர்களை தீயவர்னு நம்ம சொல்றோம். அப்ப நல்லவை எல்லாம் அறம். இப்போ ஒருவருடைய எண்ணம், சொல், செயல்தான் அவர்கள் செய்யும் அறத்தை முதன்மை நிலையில் நின்று தீர்மானிக்கிறது. இப்போ பாஞ்சாலியே அவையில் துயிலிருந்து செய்த செயல் அறமற்ற செயல். அப்ப பிறரை துன்புறுத்தி அவமானப்படுத்தியதன் விளைவே தீமையாக முடிந்தது. அதான் தீமையும் நன்மையும் அவர்கள் செய்த செயலின் விளைவுதான். இப்ப எல்லாம் வல்ல இறைநிலை தான் அவரவர்கள் வினைக்கு தக்கவாறு விளைவை பொருத்தி வைக்குது. அவரவர் செயலாலே அவரவருக்கு இன்பமோ துன்பமோ லாபமோ வெற்றியோ விளைகின்றன. அப்ப அதன் காரணமாக உடல் நோயோ மனநோயோ உண்டாகிறது. சில சமயம் நம்ம நினைப்போம், ஒரு சிறிய தவறுக்கு பெரிய அளவுல துன்பத்தரத்தக்க விளைவு வரலாம். அப்ப பெரிய தவறுக்கு துன்பமே வராம காலம் கடந்து கொண்டே இருக்கலாம்.
அப்போ முன்னால செய்த பெரும் அளவு தீமை தரும் செயல்களுக்கான விளைவுகள் எல்லாம் தேங்கி இருந்து இந்த சிறு தவறுக்கான விளைவு வெளிப்படும் போது அனைத்தும் சேர்ந்து ஒன்றாக வரலாம். அப்போது சிறியதவருக்கு இவ்வளவு பெரிய துன்பமா அப்படின்னு சொல்லுவாங்க. அத மகான் ஒரு கவியில சொல்றாங்க. சிறுதவறு பெருதுன்பம் விளைத்தல் கண்டு சிலர் வினையின் பயன் கொள்கை தவறென்பார்கள். நிலுவையிலே எடைக்கல் ஓர் தட்டில் வைத்து நேரெதிலே வைக்கும் பொருள் வைத்து நிறுக்கும் போது இறுதியிலே வைக்கும் பொருள் சிறிதென்றாலும் இதற்கு முன்னம் வைத்ததெல்லாம் சேர்ந்தெழுத்தும் பெரும் உண்மை சான்றாகும் முன்னிருப்பாம் பெரும் தீய பதிவு சிறுதவரால் ஓங்கும். அப்ப மனிதனுக்கு வரக்கூடிய இன்பமோ துன்பமோ லாபமோ நட்டமோ புகழோ இகழோ அவனது செயலில் இருந்துதான் பிறக்க முடியுமே தவிர வேற எங்கிருந்தும் வராது. செய்யும் செயலுக்கேற்ப இறைநிலையே இன்பம் என்னும் வெகுமதியாகவும் துன்பம் என்னும் தண்டனையாகவும் வந்து கொண்டிருக்கிறது. அப்ப இன்பத்தை லாபத்தை புகழை இறைவன் அளிக்கும் வரமாக ஏற்றுக்கொள்வதும் துன்பத்தை நட்டத்தை இகழை இறைவன் கொடுக்கும் எச்சரிக்கையாகவும் ஏற்றுக்கொள்வதும் இறைநிலை மறவாத அறிவின் விழிப்பு நிலையாகும். இதை உணராதவர்கள் தான் இன்பத்தை அனுபவிக்கும் போது அதற்கான செயலை தான் செய்ததாகவும் துன்பம் விளையும் போது பிறர் செயலால் தனக்கு துன்பம் வந்ததாகவும் கருதுகிறார். அப்ப நம்ம ஒவ்வொருவருக்கும் வினைப்பதிவுகள் இருக்குது. அந்த பதிவுகளை வெளியாக்கி தூய்மைப்படுத்த வேண்டியது இயற்கையினுடைய நியதி. இப்போ தனது தவறான செயல்கள் மூலமாகவும் தனக்கு துன்பம் விளைந்து வருந்தி நாம் கஷ்டப்பட்டு அந்த பதிவுகளை நேர் செய்யப்படலாம் என்பது பெரும்பாலும் அது இயற்கை வேற்று மனிதர்கள் செயலின் மூலமே அந்த பதிவுகளை வெளியே கொண்டு வருது. ஒருவர் இன்னொருவருக்கு தீமை செய்கிறார் அல்லது துன்பம் அளிக்கிறார் என்றால் இயற்கை ஒருவன் வினைப்பதிவை வெளிக்கொணர இன்னொருவரை கருவியாக உபயோகிக்கின்றது என்றுதான் பொருள். நமக்கு தீமை செய்தவர் தானே விரும்பி இன்னொருவருக்கு துன்பம் அளித்தார் என்று கொள்வதை விட துன்பம் கண்டவர் நம்முடைய வினைப்பதிவை இன்னொருவர் இயற்கையின் ஒருங்கிணைந்த அதாவது இறைநிலையின் பேராற்றல் உந்துதலால் வெளிக்கொணர்ந்து நேர் செய்து விட்டார் என்று நாம் புரிந்து கொண்டு பிறர் நமக்கு துன்பம் கொடுப்பதால் நம்முடைய வினைப்பதிவு கழிந்தது என்று அவர்களை மனதார வாழ்க வளமுடன் என்று வாழ்த்தணும் அப்படின்னு மகான் சொல்றாங்க. அப்போ நம்ம செய்த செயலுக்கு விளைவு உடனடியே வருமா அப்படின்னு பார்த்தா அது உடனடியாகவும் வரலாம், ஒரு நாள்லையும் வரலாம், ஒரு மாதம் கழித்தும் வரலாம், ஒரு வருடத்திற்கு பின்னாலும் வரலாம், 10 வருஷங்களுக்கு பின்னாலேயும் வரலாம், அடுத்த தலைமுறைக்கும் வரலாம். ஆனா விளைவு என்பது நிச்சயம் உண்டு. என்றோ செய்த செயலுக்கு இன்று விளைவு வரலாம், இன்று செய்த செயலுக்கு இன்றே விளைவு வரலாம். இப்ப காலையில் செய்த செயலுக்கு மாலையில் விளைவு வரலாம், இப்போது செய்த செயலுக்கு இப்போதே உடனேயே விளைவு வரலாம். இப்போ ஒருவர் செய்த செயலுக்கு விளைவு அவரது வாழ்நாளிலேயே வெளிப்படாதிருக்கலாம், ஆனா அது இருப்பா இருந்து மகனுக்கோ அல்லது பேரனுக்கோ வரலாம். அப்ப அந்த விளைவை மகனோ பேரனோ அனுபவிக்கலாம். ஆனா மகனோ பேரனோ அந்த செயலை செய்யாம அவங்க இருந்த போதிலும் அந்த விளைவை அனுபவிக்கிறாங்க. அப்படின்னா அந்த செயலுக்கான விளைவு வெளிப்படுவதற்கான கால நீளம் அதிகமாயிற்று என்பதே தான் பொருள். இப்போ ஒரு செயலுக்கான பதிவு தொடர்ந்து இருக்குமே ஆனால் அது 7வது தலைமுறையில் கூட அதுக்கான விளைவு வரும். இப்ப தந்தையினுடைய செயலை மேல்போக்காக பார்த்துவிட்டு விளைவு இல்லை என்று கருதக்கூடாது. மகனோ பேரனோ விளைவை அனுபவிக்கும் போது இந்த செயலுக்கு விளைவில்லை என்று கருதவும் கூடாது. செயல் இல்லாத விளைவு இல்லை, அனுபவிக்கும் விளைவு எங்கிருந்து வந்திருக்கும் என்ற அடிப்படை ஆராய்ந்து பார்த்தால் உண்மை புரிய வரும். அப்ப நம்ம செய்யும் ஒவ்வொரு செயலிலும் ஒரு விளைவு ஏற்படுகிறது என்பது மறுக்க முடியாத உண்மை. செயலின் நோக்கம், செய்பவன் திறமை, செயல்புரியும் இடம், காலம் இவற்றிற்கு ஏற்ப செயலின் விளைவு துன்பமாகவோ இன்பமாகவோ அமைகிறது. இங்குதான் இறைவனின் திருவிளையாடலை உணர வேண்டும். செயல் புரிபவன் மனிதன், செயல்களின் விளைவாக வெளிப்படுவதோ இறைநிலையாகும். இறை ஆற்றலின் ஆணையே செயல்களில் விளைவாக வந்து கொண்டிருக்கிறது. இப்போ செயல் விளைவு தத்துவத்தை உணர்ந்து நல்ல செயலை செய்தல், நல்லவை செய்தல், கெட்ட செயலை தவிர்த்தல், அல்லவை விடுதல், இதை உணர்ந்தால் அதுவே உள்ளதை உணர்தல். ஒரு அணையில 6 கலக்குது, அந்த ஆற்று நீரின் அளவிற்கும் அதன் குணத்திற்கும் தக்கபடி அந்த அணை நீரை ஆற்று நீர் தரம் மாற்றி விடுகிறது. இதே போலதான் பேரியக்க மண்டலத்தில் உள்ள வான்காந்த ஆற்றல் எல்லா பொருட்களிலும் ஊடுருவி
குறைகளை போக்கி மாற்றம் செய்து கொண்டே இருக்கிறது. ஒவ்வொரு மனிதனுடைய எண்ணம், சொல், செயல் என்ற 3 வகையிலிருந்தும் 7 அலைகள் ஜீவகாந்த அலையிலிருந்து எழும் தன்மாற்ற அலைகள் ஆகும். இவை வான்காந்தத்தில் பரவி தக்க மனிதர்களோடு இணைந்து அவர்களின் அருளாட்சி தரத்தை மாற்றுவதோடு இறைநிலையும் இறைத்துகளும் கூடிய வான்காந்தத்தால் தக்கபடி திருத்தம் பெற்று மீண்டும் அலைபிறந்த இடத்தில் சேர்ந்து கருமையத்தில் சுருங்கி பதிவாகிவிடும். இப்படி ஒவ்வொரு செயலுக்கும் ஏற்ற தர மாற்றங்களை மனிதன் எப்போதும் பெற்றுக்கொண்டே இருக்கிறான். அப்ப கருமையத்தில் உள்ள தரத்திற்கேற்ப எண்ண வெளிப்பாடுகள், எண்ணுவதற்கேற்ப செயல்கள், செயலுக்கேற்ப விளைவுகள் என்னும் இறைநீதியை உணர்ந்து நம்ம செயல்படணும். அந்த பைபிள்ல கிறிஸ்தவ சமயத்துல சொல்லப்பட்ட ஒரு வாசகம், தீயவர் தாம் செய்யும் தவறுகளுக்கு தண்டனை பெறுவார்கள், நல்லவர்கள் தாம் செய்யும் நற்செயல்களுக்காக விருது பெறுவார்கள். அதே மாதிரி இஸ்லாம் சமயத்தில் கூறப்பட்ட பொன்மொழி, ஒவ்வொரு ஆத்மாவுக்கும் அவைகளின் செயலுக்கு தக்க கூலியே கொடுக்கப்படும். நீங்கள் நன்மை செய்தால் உங்களுக்கு நன்மை செய்து கொள்கிறீர்கள், தீமை செய்தால் அதுவும் உங்களுக்கே தீமையாகும் என்று கூறப்பட்டுள்ளது. இப்ப நம்ம எதை நினைக்கிறோமோ அதுவாகவே நம்ம மாறுறோம். அததான் மகான் சொல்லுவாங்க, எப்பொருளை எச்செயலை எக்குணத்தை ஒருவர் அடிக்கடி நினைந்தால் அப்பொருளின் தன்மையால் நினைப்போர் ஆற்றல் அறிவினிலும் உடலினும் மாற்றம் காணும் இப்பெருமை இயல்புக்க நியதியாகும். அப்போ நம்ம என்ன செய்யறோம், ஒரு செயலை செய்துக்கிட்டே இருந்தா அது நம்முடைய குணமாகிரும், பழக்கமாயிரும். அது ஆழமான பழக்கமாகிட்டா பலவேறு வாழ்க்கையில பிரதிபலிக்கும், மாற்றத்தை கொண்டு வரும். அது சமுதாயம் மாற்றமாகவும் வரும். அப்ப நம்ம நல்ல எண்ணங்களையே நம் மனதில் கொள்ள வேண்டும். கீதையில கிருஷ்ண பரமாத்மா சொல்றாரு, எப்பொழுதெல்லாம் அதர்மம் தலை தூக்குகிறதோ அப்பொழுதெல்லாம் தர்மத்தை நிலைநிறுத்த நான் ஒவ்வொரு யுகத்திலும் வருவேன் என்று கூறுகிறார். அதாவது மகான்கள் மனித குலத்திற்கு வழிகாட்ட இறைநிலையே எடுத்த உருவம்னு சொல்லலாம். அந்த நிலையில நாம் இறைவனிடம் வேண்டியது, நம் பெற்றோர்கள் வேண்டியது, நமக்கு மனவளக்கலை பயிற்சிகளையும் தத்துவங்களையும் வாழ்க்கையை சிறப்பாக நடத்த நல்ல கருத்துக்களையும் வழிகாட்டுதல்களையும் மகான் கொடுத்திருக்காங்க. அப்போ நாம் செய்யும் செயல் விளைவு, அந்த செயல் விளைவு தத்துவத்தை புரிந்து கொண்டு நாம் செய்யும் செயலிலேதான் விளைவு இருக்கிறது என்பதை உணர்ந்து விளைவறிந்த விழிப்பு நிலையிலேயே செயலை செய்யணும். அப்ப தீதும் நன்றும் பிறர் தர வாரா என்பதை உணர வேண்டும். அதற்கு அகத்தவமும் அகத்தாய்வு செய்து அருகுண சீரமைப்பு பயிற்சி செய்து எண்ணம் சொல் செயலை தூய்மைப்படுத்துவோம். நாள் தவறாமல் மகான் கொடுத்த உடற்பயிற்சி, காய்கள் பயிற்சி, அகத்தவம், அகத்தாய்வு செய்து வரும்போது நாம் செய்யும் ஒவ்வொரு செயலும் நன்மை தரக்கூடிய விளைவைத்தான் கொடுக்கும் என்பதை உணர்ந்து செயல்பட்டு வாழ்க்கையில் மகிழ்ச்சியும் மனநிறைவும் பெற்று வாழ்வோம் என்று கூறி வாய்ப்பளித்த ஸ்கை ஆன்லைன் பொறுப்பாளர்களுக்கும் மற்றும் அனைத்து மெய்யன்பர்களுக்கும் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். மிக சிறப்பாக இன்று நமக்கு சிந்தனை விளக்கம் அளித்த பேராசிரியர் சுயம்புக்கனி பாண்டியம்மா அவர்களை நாம் வாழ்த்துவோம். பேராசிரியர் அருள்நிதி சுயம்புக்கனி பாண்டியம்மா அவர்களும் அவர்கள் தம் அன்பு குடும்பமும் அருட்பேராற்றல் கருணையினால் உடல் நலம், நீலாயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய்ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன், வாழ்க